ஸோ இந்த வெளிநாடு வாய்ப்புகள் யாருக்கு சிறப்பா அமையும்? ஏன்னா ஊரை விட்டு ஓடுறதும், அதே வெளியூர் போறதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்ல வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கணும். இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? அப்பாவுடைய தன்மைகள், அப்பாவுக்கு நீங்க என்னன்னாக்கா, அவருடைய எண்ணங்களுக்கு நீங்க எப்படி மதிப்பளிக்கிறீங்க? அவருடைய எண்ணங்களை நீங்க எப்படி உள்வாங்கி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஏஎல்பி ஜோதிடர் சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இன்னைக்கு இந்த வெளிநாடு போகக்கூடிய விஷயம், வெளிநாடு வாய்ப்பு யாருக்கு அமையும்? வெளிநாடு சார்ந்த விஷயங்களை நாம எப்படி பெறலாம், இல்லை அனுபவிக்கலாம் என்ற தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னாக்கா அந்த வெளிநாடு உங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய பாவமா இருக்கு. ஸோ இந்த வெளிநாடு வாய்ப்புகள் யாருக்கு சிறப்பாக அமையும்? ஏன்னா ஊரை விட்டு ஓடுறதும், அதே வெளியூர் போகிறதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 ஊரை விட்டு ஓடுறது வந்து 8 சம்மந்தப்படும். ஸோ இப்போ வெளியில் ஊருக்கு போய் நம்ம இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றம் போய் அங்கே நமக்கு நல்லபடியாக இருக்குமா, இல்லை கெட்டதபடியாக இருக்குமா, இல்லை நல்லதை எப்படி கெட்டதாக மாற்றுறது, இல்லை கெட்டதை எப்படி நல்லதாக மாற்றுறது, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய பாவகம் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவமாக இருக்குது. ஸோ இந்த 12ஆம் பாவகத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இல்லை 12ஆம் பாவகம் சார்ந்த நல்ல விஷயங்களை நமக்கு கிடைக்கணும், இல்லை வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கணும். இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அப்பா. ஏன்னா அப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, அப்பாவுடைய உறவு உங்களுக்கு எப்படி இருக்கு, அப்பாவுடைய தன்மைகள், அப்பாவுக்கு நீங்கள் என்னன்னாக்கா அவருடைய எண்ணங்களுக்கு நீங்கள் எப்படி மதிப்பளிக்கிறீங்க, அவருடைய எண்ணங்களை நீங்கள் எப்படி உள்வாங்கி உங்களோட செயல்பாடுகள் இருக்கு, அவருக்கு எவ்வளோ நெருக்கடிகளை கொடுக்குறீங்க, அவரு உங்களுக்கும் உள்ள அந்த உறவை பொறுத்து தான் இந்த 12ஆம் பாவகம் என்பது செயல்படும். ஸோ அப்போ என்னன்னாக்கா, சரி ஓகே, இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ இந்த அப்பாவுடைய தன்மைகளை நீங்கள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுது, ஒரு எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வாங்க. சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட குழந்தையா இருப்பாங்க, இல்லை அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வாய்ப்பு என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே ஒரு விஷயம் அப்பாவுக்கு ஒரு நெருடலை கொடுத்து அப்பாவோட மனநிலையை பாதித்து விட்டு அப்பாவுக்குள்ள உறவு வந்து சரியில்லாமல் இருந்து நீங்கள் வெளிநாட்டு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவான் உங்கள் ஓனர். அவ்வளோ ஒரு நெருக்கடிகள் இருக்கும். அந்த நெருக்கடிகளை வந்து சமாளித்து உங்களால் ஏன்டா வெளிநாடு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்படுத்திடும். சரி ஓகே, இப்போ இதெல்லாம் அப்பாவுடைய உறவு நல்லா இருக்கு, எனக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை காட்டிலும் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு, நீங்க ஒரு இஷ்ட தெய்வம், ஏன்னா இஷ்ட தெய்வம் நீங்களா விரும்பி போறது இஷ்ட தெய்வம் இல்லை, உங்களுக்கு உங்களை தேடி ஏதோ ஒரு இறை அமைப்புகள் யாரோ ஒருத்தர் மூலயமா, ஒரு 3வது நபர் மூலயமா யாரோ ஒருத்தர் மூலயமா ஒரு தூண்டுதல் ஏற்படும். அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சரியாகுமானா கண்டிப்பா சரியாகும். வெளிநாடுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும். அங்க போனீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன், நிறைய பொருளாதாரம். ஏன்னா இப்போ நம்ம வெளிநாடு போகிறதே வந்து பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும்னு தான் போகிறோம். அங்கே போகக்கூடிய அந்த விஷயங்கள், அங்கே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய, உங்களுக்கும் குடும்பத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்பா இருந்தால் அப்பாவுடைய அன்பை பெறுங்க. அப்பா இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகமாகுங்க. அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கான அந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்களை சிறப்பாக்கி தரும். மீண்டும் ஒரு நல்ல கனவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.